ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 3 காஞ்ச மிளகா, 2 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், இதெல்லாம் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கும். சிக்கனில் இருக்க தண்ணியே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா வற்றினதும் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். இது ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.